ரஷ்யாவுக்கு சவால் விடும் இந்தியாவின் ஹைப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை விஷ்ணு. உலக தரப்பட்டியலில் இந்த ஏவுகணை 4ஆம் இடத்தில் உள்ளது. இந்த ஏவுகணை குறித்து இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். பல்வேறு நாடுகளும் தற்போது ஆயுதங்கள் தயாரிப்பில் இறங்கிவிட்டன. முன்பு எந்த நாடு செல்வாக்காக இருக்கிறது என்பதை தனிமனித வருமானம், கல்வியை வைத்து பார்ப்பார்கள். ஆனால் இன்று ஏவுகணைகள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் என்று பார்க்கப்படுகிறது. வான் தடுப்பு அமைப்புகள் இருந்தால்தான் மரியாதை என்ற நிலைக்கு சென்றுவிட்டது. குட்டி நாடு வடகொரியா. இந்த நாட்டு மக்களுக்கு சரியான உணவு இல்லை, கல்வி இல்லை, சுகாதாரம் இல்லை. ஆனால் ரஷ்யாவுக்கு ஏவுகணைகளை சப்ளை செய்து வருகிறது. ரஷ்யா முழுக்க வடகொரியாவை நம்பி இருக்கிறது. இந்த இரண்டு நாடுகளும் அமெரிக்காவை மிரள வைத்து வருகின்றன. உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யா வடகொரியாவிடமிருந்து பெரும் ஏவுகணைகளை கொண்டு தாக்கி வருகிறது. உக்ரைனுக்கு அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளின் ஆதரவு இருந்தாலும் இதையெல்லாம் நொறுக்கி வருகின்றனர் ரஷ்ய அதிபர் புடின், வடகொரியா தலைவர் கிம் ஜாங் உன். சீண்டி பார்த்தால் தாங்க மாட்டீர்கள் என்று ஏற்கனவே அமெரிக்காவுக்கு நேரடி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் கிம். இந்த நிலையில் இந்தியாவும் தன்னை பாதுகாப்பாக உணர வேண்டிய தருணத்தில் உள்ளது. இதற்கு காரணம், ஏற்கனவே பாகிஸ்தான் மற்றும் சீனாவுடன் மோதல் போக்கு இருக்கும் பட்சத்தில் இந்தியா அடுத்த பாதுகாப்பு தளவாடங்களுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அதைத்தான் தற்போது செய்து வருகிறது டெல்லி. மற்ற நாடுகளை சார்ந்திருக்காமல் இந்தியாவே தன்னிறைவு அடைவதற்கு ஏவுகணைகள் முதல் தரமான துப்பாக்கிகளை தயாரித்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இந்தியா விஷ்ணு என்ற பெயரில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் ஹைப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்து பார்த்தது. இது நாட்டின் முக்கிய பாதுகாப்பு திறன்களில் மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. ஹைப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை அதிகாரப்பூர்வமாக சோதனை செய்யப்பட்டாலும் சோதனையின் விவரங்கள் வெளியாகவில்லை. இந்த குரூஸ் ஏவுகணை ரேடார் கண்ணில் படாமல் பாய்ந்து செல்லும் ஸ்டெல்த் அம்சங்களை கொண்டுள்ளது. மிகவும் துல்லியமான தாக்குதலை நடத்தக்கூடியது. நீண்ட தூரம் செல்லும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை கொண்ட நாடுகளின் குழுவில் தற்போது இந்தியாவும் இணைந்துள்ளது. இந்த ஏவுகணை தொழில்நுட்பத்தை இதுவரை அமெரிக்கா, ரஷ்யா, சீனா மட்டுமே கொண்டுள்ளன. இது அடுத்த தலைமுறை ஏவுகணையாகும். உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட ஸ்கிராம்ஜெட் என்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது. இது ஒளியின் வேகத்தை விட 8 மடங்கு வேகமானது. இந்தியாவின் வேகமான கப்பல் ஏவுகணையான பிரம்மோஸ் விட 3 மடங்கு வேகத்தில் பயணிக்கும். ஸ்கிராம்ஜெட் என்ஜின் எரிபொருளுக்காக வளிமண்டலத்திலிருந்து ஆக்சிஜனை எடுக்க ஏவுகணையை தூண்டுகிறது. ஹைப்பர்சோனிக் வேகம் அடைந்தவுடன் அதன் எடை கணிசமாக குறைந்து அதன் வீச்சு மற்றும் செயல்திறன் அதிகரிக்கும். விஷ்ணு ஏவுகணை 1500 கிலோமீட்டர் வரை தாக்கும் திறன் கொண்டது. பிரம்மோஸ் ஏவுகணை வரம்பு 450 கிலோமீட்டர் ஆகும். விஷ்ணு ஏவுகணை நிலம், கடற்படை மற்றும் வானில் பயன்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது. 1000 முதல் 2000 கிலோகிராம் வரையிலான போர் ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இந்த ஏவுகணையை உருவாக்கியுள்ளது. நீண்ட தூர ஹைப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணையை உருவாக்கி இருக்கும் நாடுகளின் பட்டியலில் உலகின் 4வது இடத்தில் இந்தியா உள்ளது. ராணுவ தொழில்நுட்பங்களில் இந்தியாவின் வளர்ந்து வரும் தன்னம்பிக்கையை இது காட்டுகிறது. சரி, உலகிலேயே ஆபத்தான ஏவுகணை யாரிடம் இருக்கிறது என்று கேட்டால் நீங்கள் அமெரிக்கா என்று கூறினால் அது தவறு. ரஷ்யா தான் ஆபத்தான ஏவுகணையை வைத்திருக்கிறது. ரஷ்யா, அதனிடம் அவன்கார்டு ஏவுகணை உள்ளது. ஹைப்பர்சோனிக் அவன்கார்டை சுட்டு வீழ்த்த அமெரிக்காவிடம் எந்த தொழில்நுட்பமும் இல்லை. தற்போது வான் பாதுகாப்பு அமைப்பு அனைத்தும் ரஷ்யாவின் அவன்கார்டு ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை இடமறிப்பது மிகவும் கடினம் அல்லது சாத்தியமற்றதாக இருக்கிறது. இதற்கு காரணம் இதன் அதிவேகம், சூழ்ச்சித்திறன், பயணிக்கும் உயரங்கள் காரணங்களாக இருக்கின்றன. அவன்கார்ட் ஏவுகணை கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையாக செயல்படுகிறது. இது மணிக்கு 30,000 கிலோமீட்டருக்கு மேல் செல்லும். ரஷ்யா இந்த தொழில்நுட்பத்தை 2018 கண்டறிந்தது. மேலும் இந்த ஆயுதம் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. 10,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டது. 2 மெகாடன் வரை எடையுள்ள அணு ஆயுதங்களை தாங்கிச் செல்லும். இந்தியாவின் விஷ்ணு ஏவுகணை மணிக்கு 10,000 முதல் 12,000 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும். இது சுமார் 5,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு பறந்து சென்று தாக்கும் திறன் கொண்டது. இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை மூலம் ஆசியாவில் இந்தியா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மேலும் சீனா மற்றும் ரஷ்யாவின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அமைப்புகளுடன் ஒப்பிடத்தக்கதாக இருக்கும். இந்தியாவிடம் ஏற்கனவே அக்னி 1, அக்னி 2, அக்னி 3, அக்னி 4, அக்னி 5 மற்றும் அக்னி P ஆகிய ஏவுகணைகள் உள்ளன. அக்னி V என்பது 5000 கிலோமீட்டர் முதல் 10,000 கிலோமீட்டர் வரை தாக்கும் திறன் கொண்டது. இது ஒரு முக்கிய ஏவுகணையாக பார்க்கப்படுகிறது. உலகளவில் ஏவுகணை வரிசையில் 10ஆம் இடத்தில் அக்னி ஏவுகணை உள்ளது.
பிருத்திவி 1, பிருத்திவி 2 மற்றும் பிருத்திவி 3 ஆகியவை அடங்கும். இது தனுஷ் ஏவுகணை என்று அழைக்கப்படுகிறது. சௌர்யா என்பது ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணையாகும். குரூஸ் ஏவுகணையாக பிரம்மோஸ் இந்தியாவிடம் உள்ளது. ரஷ்யாவுடன் இணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணையாகும் இது. நிர்பய் நீண்ட தூர சப்சோனிக் குரூஸ் ஏவுகணையாக உள்ளது. பிற ஏவுகணைகளாக தரையிலிருந்து ஏவப்படும் ஆகாஷ், திரிசூல், அஸ்ட்ரா, நாக், ஹெலினா, பராக் 8 ஆகிய ஏவுகணைகளும் இந்தியாவிடம் உள்ளன. நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும். நன்றி.